டேய் காத்து சூப்பரா அடிக்குதுல. டேய் என்னடா ஆச்சு? டேய் ரொம்ப கடலில் மாட்டிக்கணும்டா. வருமானம் கூட அவ்வளோ வரதே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. செத்துலாமா தோணுதுடா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. என் நிலைமைய பார்த்தல, வேற என்னடா பண்ணுறது? டேய் தசம்பாங்கெல்லாம் கரெக்டாக கொடுக்குறியாடா? அல்லனா உன்னால் முடிஞ்சதை ஏழைகளுக்கு கொடுத்து உதவியாச்சும் பண்ணுறியாடா? டேய் எனக்கே வருமானம் ரொம்ப கம்மியாக வருது. இதெல்லாம் எங்கேடா பண்ணுறது? அதெல்லாம் பண்ணுறது இல்லைடா. டேய் உனக்கு ரகசியமே தெரில. இதுதான் ரகசியம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு பைபிளில் இருக்கு. இதுக்காக நீ ப்ரேயர் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. கொடுத்தாதான் கொடுக்கப்படும். இந்த 2 விஷயத்த மட்டும் நீ கரெக்டாக பண்ண, ஏசப்பா உன்னை பல லட்சத்துக்கு ஓனராக வைப்பாடுறா. டேய் என்னடா சொல்கிற? டேய் சாரிபாத்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் ரொம்ப பஞ்சம். ரொம்ப நாளாக மழையே இல்லை. அந்த ஊரில் ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவைக்கு மறுநாள் சாப்பாடு கூட ஒன்றுமே இல்லை. அந்த விதவையும் ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் அந்த மாதிரி தெரில. அவங்க கிட்ட கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு தான். இதை சாப்பிட்டுட்டு அவங்களும் அவங்க பையனும் செத்துடலாம் அந்த ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஏசப்பா எலியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்புறாரு. அந்த சமயத்துல எலியா அந்த விதவை கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த விதவை எலியா கிட்ட சொல்றாங்க, என் கிட்ட கொஞ்சமா ஒரே ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாவ போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த எலியா, நீங்க வச்சுக்கிற மாவுல எனக்கு கொஞ்சோண்டு சின்ன ஒரு அடையை சுட்டு தந்துட்டு நீங்க செத்தா சாவுங்கலாம் நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுங்கன்னு எலியா சொல்றாரு. என்னடா எலியா எப்படி மனசாட்சி இல்லாம பேசியிருக்காரு? டேய் எலியா ஒன்றும் மனசாட்சி இல்லாம பேசல. ஏசப்பாக்கும் எலியாக்கும் தெரியும். அந்த விதவை மட்டும் எலியாவுக்கு ஒரு அடையை சுட்டி எடுத்துன்னு வந்து குத்தாங்கன்னா அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் பெருகோன்னு பெருகோன்னு. அந்த விதவை எலியா பேச்சை கேட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த கைப்பிடி மாவுலையும் கொஞ்சம் எடுத்து எலியாவுக்கு ஒரு அடையை சுட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க, அந்த எண்ணெயும் மாவும் பெருகுன்னு பெருகிச்சான். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த விதவை அதை வச்சு சாப்பிட்டாங்கடா. நீயும் நான் சொன்ன இந்த 2 விஷயத்த ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா 100% உன் வாழ்க்கையே மாறும்டா. சரிடா, நீ சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் நான் கண்டினியூவாக பண்ணுறேன். மாதம் தசம்பாகம் கரெக்டாக கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. சரிடா, வா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. 6 மாதங்களுக்கு பிறகு காட்வின் வாடா. என்னடா வேற லெவல் ஆயிட்டியே. ஆமாண்டா, அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஏசப்பா இப்போ என்ன லட்சத்துக்கு அதிபதியாக வச்சிருக்காரா. அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு சொல்லி புரிய வைக்கலனா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி மாறி இருக்காதடா. டேய் நான் இல்லை, ஏசப்பா. ஆமாண்டா, 10,000 ரூபாய் தசம்பாக கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா என்ன ஆசீர்வச்சிருக்காரா. நிறைய ஏழைங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு ஏசப்பா என்ன ஆசீர்வச்சிருக்காரா. ஸோ பணத்துக்காக ப்ரேயர் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, லட்சத்துக்கு அதிபதி ஆகுங்க.